வணக்கம். நான் சாய்கந்தன் பேசுறேன். வெக்கேஷன் அதாவது ஸ்கூல் லீவ் இப்போ நிறைய இடத்துல எல்லா ஊர்லேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்கூல் லீவு. குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வெளியில் டூர் போகிறதுக்கு ரிலாக்ஸாக நல்ல மைலேஜுக்கு உண்டான ஒரு 20-22க்கு மைலேஜ் வரக்கூடிய நல்ல குவாலிட்டியான ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் ஒரு நல்ல பெஸ்ட்டு மாருதி எர்டிகா பற்றி தான் இன்னைக்கு சாய்கந்தன் கார்ஸில் பார்க்க போகிறோம், கிருஷ்ணகிரியிலேருந்து. அதே மாதிரி இந்த வண்டி 2013 மாடல், டீசல் வேரியண்ட்டு, VDI டைப், ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஏசி பவர் ஸ்டேரிங், ரூஃப் ஏசி எல்லாமே இது வண்டியில் அவைலபிள். நாலுமே வந்து அலாய்டு வீல் ஆல்ட்ரு போட்டிருக்காங்க. டயரெல்லாம் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது. வாங்க வண்டியை பார்க்கலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜுக்குரிய வண்டி. 20 to 22 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. வெறும் 3 லிட்டர் ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 8 பேர், 7 to 8 பேர் தாராளமாக ஃப்ரீயாக போய்க்கலாம். நல்ல மைலேஜுக்குரிய வண்டி தான் இப்போ பார்த்துக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதில் VDI வேரியண்ட்டில் உங்களுக்கு அலாய்டு வீல் வராது. கஸ்டமர் நல்ல ஒரு அலாய்டு வீல் போட்டிருக்காங்க. 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 70% டயரு ஃப்ரண்ட் 2 இருக்குது. பேக்கில் ஒரு 50% டயரு இருக்குது. வாங்க வண்டியை பற்றி பார்க்கலாம். டயர் அலாய்டு வீல் பாருங்கள். அதே மாதிரி உள்ள இன்டீரியல் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சென்ட்ரல் லாக். வண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்டீரியல் நல்ல சீட் கவர் இருக்குது, நல்ல டச் ஸ்க்ரீனு. உள்ள பாருங்க 7-8 பேர் ஃப்ரீயாக போகிறதுக்கான அருமையான வண்டிங்க. வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு போக்குவரத்து கிடையாது. பெயிண்ட் டச்சப் ஆகிருக்கும். வண்டியில் எந்த குறையும் கிடையாது. நல்ல இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. நல்ல மைலேஜுக்கு உண்டான இன்ஜின் தான். நல்ல யதார்த்தமான இன்ஜின் இருக்குது. அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.56 வண்டி ஓடி இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.56. 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் விண்டோலாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. அருமையாக இருக்குது வண்டிங்க. ரூஃப் ஏசியோடு இருக்கும். உள்ள நம்ம 7 சீட்டரு நல்ல மைலேஜ், மெயின்டெனன்ஸ் 0வா வேணும், கம்மி மெயின்டெனன்ஸில் நல்ல குவாலிட்டியான வண்டி. இப்போது நம்ம ரெண்ட்டுக்கு போகிறவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஓனுக்கு வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு அருமையான வண்டி இது கந்தன் கார்ஸில் ரெடியாக இருக்குது. எர்டிகா பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆமாம், எர்டிகா பொறுத்த வரைக்கும் சின்ன வண்டி என்ன மைலேஜ் 17-18 கிலோமீட்டர் ஜென்ரலாக இருக்கும். இந்த வண்டி ஆவரேஜ் உங்களுக்கு 18 to 22 கிலோமீட்டர் மைலேஜ் கம்பல்சரி வரும். 7 பேர் பஸ்ஸில் போகிற காஸ்ட்டை விட அதில் போனால் கம்மியாகும். கண்டிப்பாக. இப்படி 8 பேர் டோல்கேட்டு, டீசல் செலவெல்லாம் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் காரில் ஜாலியாக போகலாம், வேணுங்கிற இடத்துல நிப்பாட்டலாம், ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம். ஃபேமிலியோடு போகிறதுக்கு நல்ல அருமையான வண்டிங்க. 7 சீட் இல்லாமல் 15 லட்சம் தாண்டி போயிட்டு சார். ரேட்டு கம்மியாக வண்டியே கிடையாது. கண்டிப்பா. இப்போ எல்லாமே BS6ன்னு கொண்டு விட்டுருக்காங்க சார். சின்ன கம்ப்ளைண்ட்னா கூட சிஸ்டம்ல போட்டு நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இந்த BS4 பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் எல்லாம் நார்மலாவே வந்து ஒரு மெக்கானிக்கல் ஈஸியா டெக்னீஷியன் வந்து கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. சிஸ்டம் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. எங்க வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்க வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பெரிய பிளஸ்ஸே வந்து இந்த வண்டிங்கள. அதுக்கு தான் இன்னைக்கும் மார்க்கெட்ல நல்ல மூவிங் இருக்கிறது காரணம் வந்து இந்த காரணங்கள்னால தான். மெயின்டெனன்ஸ், ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். கண்டிப்பா கந்தன் கார்ஸ்ல அட்டகாசமான வண்டி வச்சிருக்கிறோம். எப்பவுமே எனக்கு கோஆப்ரேட் பண்ணி எனக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல வண்டி, குவாலிட்டியான வண்டிங்க மட்டும்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 20 வருஷமா 25 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எந்த குறையும் இல்லாம நல்ல வண்டி உங்களுக்கு கரெக்டான விலையில கொடுக்குறேன். வாங்க வண்டியோட டீட்டெயில் பார்த்துருமா? வண்டியோட டீட்டெயில் பார்த்துருங்க. மெட்ரோல 3 பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாமா சார்? ஃப்ரீயா இருக்கும் பாருங்க. எங்க கோல்டிங் சீட்டு, பேக்ல வந்து குழந்தைங்க பேபி சீட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பெரியவங்களே வந்து ஈஸியா அதுல உட்காந்து டிராவல் பண்ணக்கூடிய நல்ல குவாலிட்டியான பூட் பேஸ் உள்ளான கிளிக்கான வண்டிங்க. எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ நீட்டான நமக்கு யூஸ் ஆகிற வண்டிங்க இது. எந்த மாற்றம் கிடையாது. யோசனை இல்லாம இந்த வண்டி எடுத்துட்டு போலாங்க. இன்ஜின் அட்டகாசமா இருக்குங்க. வண்டி இன்ஜின் பொறுத்த வரைக்கும் கவலையே வேண்டாம். கந்தன் கார்ஸ்ல பொறுத்த வரைக்கும் வண்டி குவாலிட்டியா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்றோம், விற்கிறோம். இல்லை அப்படின்னா என்ன இருக்கிற குறைய நம்ம சொல்லி தான் வண்டியை நம்ம விற்கிறோம். கண்டிப்பாங்க. அந்த இது அங்க இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாமே உண்டான நல்ல குவாலிட்டியான 13 மாடல் எர்டிகா வண்டி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால நீங்க ஒன்றும் யோசனை வேண்டாம். ஃபைனான்ஸ் வசதின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைச்சிரும். ஸோ தாராளமாக
கையில் ₹1 ₹1.5 கையில் வச்சுருந்தீங்களா அதுவே போதும். இந்த வண்டியோட காஸ்ட் விலையை பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 5,55,000 வரைக்கும் கொடுக்கலாம். 2 ஓனர் வண்டி. இன்சூரன்ஸ் போடாமல் வச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க இன்னைக்கு இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸ் வந்து 4 லட்சம் வரைக்கும் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபைனான்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டுக்கலாங்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். நீங்கள் வாங்க, இன்சூரன்ஸ் லெஸ் பண்ணி கொடுக்கணும்னா ஒரு ₹55 கணக்கு, இன்சூரன்ஸ் ப்ளஸ் பண்ணி கொடுக்கணும்னாலும் ₹55 கணக்கில் நான் கொடுத்துட்றேன். இன்சூரன்ஸ் தேவைங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி சாய்கந்தன் கார்ஸில் இப்போ போட்டிருக்கிற வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, டிஸ்பிளேல பாருங்க, அந்த நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் கொடுக்குறோம். அதோட கார் ஷெட் எங்க இருக்கு, லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஷீரடி சாய்கந்தன் கார்ஸ், கிருஷ்ணகிரி, அதாவது ஆவின் மேம்பாலம்னு சொல்லுவாங்க. ஆவின் மேம்பாலத்துக்கு கீழேயே லொக்கேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா மேம்பாலத்துக்கு கீழேயே இருக்கு. நம்ம வெளியில எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மேம்பாலத்துக்கு கீழே நீங்க பஸ்லயோ கார்லயோ வந்தீங்க அப்படின்னாக்க நம்ம கார் ஷெட் ரெடியா இருக்கு.